நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல இருக்கிறேன். முதல்ல இந்த மகர ராசிநாதன் பார்த்தோன்னா சனி பகவான். மிக உழைப்பாளியான மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தோம் காவி நிறம். இந்த காவி நிறம் உடைய நீங்கள் தாராளமாக ஆடையாக உபயோகம் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும். அல்லது பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டினுடைய வாசலில் காவி நிறம் கலர் உபயோகித்து தாராளமாக கோலமிடலாம். இந்த மாதிரி செய்ய வீட்டிலையுமே ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் அப்படிங்கிறதும் ஏற்படும். காவி நிறத்தை எந்தெந்த அளவுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்களோ, இல்லை வீட்டில் அந்த கலரில் பெயிண்ட் அடிக்கிறது வாலில், அடுத்து கர்ச்சிஃப் ஒரு காவி நிறத்தில் உபயோகம் செய்கிறது, இந்த மாதிரி அடிக்கடி காவி நிறத்தை உங்கள் கண்ணில் பார்க்குறதின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். அடுத்து மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னம், அதாவது குறியீடு என்னன்னு பார்த்துருவோம். உங்களுடைய குறியீடு பார்த்தோன்னா முதலை. இந்த முதலையோட படத்தை தாராளமாக தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம், அல்லது முதலையோட சின்ன சிலையாக கூட நீங்கள் வாங்கி டேபிளில் வைத்து கொள்ளலாம். தொழில் ரீதியான தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு மேன்மேலும் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது உண்டாக தொடங்கிவிடும். அடுத்து பார்த்தோன்னா இந்த முதலை பண்ணை வச்சுருக்கவங்க கிட்ட தாராளமாக முதலைகளோட உணவிற்காக நீங்கள் நன்கொடையாக கொஞ்சம் பணம், உங்களால் முடிந்த அளவுக்கு பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்து உதவலாம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மிக அற்புதமான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அனுபவிப்பீங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த முதலையோட சில ஃபோட்டோ இது எல்லாமே நீங்கள் வீட்லேயும் தாராளமாக வைத்து கொள்ளலாம். தூங்குகிற பெட்ரூம் மட்டும் வேண்டாம், அந்த பெட்ரூமில் மட்டும் இந்த படத்தை வைக்க வேண்டாம். மற்றபடி ஹாலில், டைனிங்கில் இந்த படத்தை தாராளமாக வைக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்த ஜூ போனீங்கன்னா கண்டிப்பாக முதலையை பார்த்துட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷமாவது முதலையை கண்கூடா நின்று பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் பூராவே மிக மகிழ்ச்சிகரமான செய்திகளை கொண்டு சேர்க்கும். அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.